வணக்கம் நண்பர்களே. எங்க குமரி மாவட்டத்தில் திரு கார்த்திகை தினத்தில் கொழுக்கட்டை செய்வது இயல்பு. நன்றாக வறுத்து பொடித்த அரிசி மாவில் சர்க்கரை பாகு மிக்ஸ் செய்து உருண்டை பருவத்திற்கு கிளற வேண்டும். கொழுக்கட்டை செய்ய நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும். குமரியில் தெரளி இலையில் வைத்து கொழுக்கட்டை செய்வார்கள். ஆனால் பனை ஓலையில் கொழுக்கட்டை செய்வது எனக்கு புதிது. என் நண்பனின் தந்தை பனை ஓலையில வைத்து கொழுக்கட்டை செய்வதில் எக்ஸ்பர்ட். அவர் பனை ஓலையை மிக நேர்த்தியாக வெட்டினார். பனை கொழுக்கட்டை செய்ய பனை ஓலையின் 3 கீற்று வீதம் தனியாக எடுக்க வேண்டும். கொழுக்கட்டை செய்ய பனை ஓலையை எவ்வாறு கட்ட வேண்டும் என்று செயல்முறை விளக்கம் தந்தார். மிக நேர்த்தியாக செய்து காட்டினார். பார்க்கவே வித்தியாசமாகவும் வியப்பாகவும் இருந்தது. அதன் பின் நாங்கள் முதலில் தயார் செய்து வைத்திருந்த கொழுக்கட்டை மாவை பனை ஓலையில் நிறைக்க தொடங்கினோம். இதுவும் ஒரு நேர்த்தியான வேலை. மிகவும் சாமர்த்தியமாக செய்ய வேண்டும். பனை ஓலையில் கொழுக்கட்டை மாவு நிறைத்த பின் மிக நேர்த்தியாக அதை கட்ட வேண்டும். இது தான் குமரி மாவட்டத்தின் ஸ்பெஷல் திரளி இலை. திரளி இலையில் கொழுக்கட்டை நாங்கள் சாதாரணமாக செய்வது. இது புதிது. பின்னர் ஒரு பானையில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு அதன் மேலாக கொஞ்சம் பனை ஓலை போட்டு நாங்கள் இலையில் கட்டி வைத்திருந்த பனை ஓலை மற்றும் திரளி இலை கொழுக்கட்டையை அந்த பானையில் அடுக்கினோம். அதன் பின் நாங்கள் கொழுக்கட்டையை வேக வைத்தோம். நன்றாக வெந்து இருந்தது. பின்னர் ஒரு பனை ஓலையை திறந்தோம். அப்போ அங்க வாசனை வேற லெவல். கொழுக்கட்டையும் நன்றாக வெந்து இருந்தது. பின்னர் நான் அதில் சிறிது எடுத்து ருசி பார்த்தேன். டேஸ்ட் சூப்பர். நீங்களும் இந்த திரிகார்த்திகைக்கு இது போல் கொழுக்கட்டை செய்து பாருங்கள். நன்றி.